அக்னீஸ்வரன், இப்போ கடந்த காலங்களில் பாஜகவோட கூட்டணி அமைத்ததால் தான் தோல்வி அப்படின்னு அதிமுக கருதுச்சு. அதிமுக பாஜக வெளியேறின பிறகும் இன்னைக்கு 2024 தேர்தலில் அதிமுக தோல்வியை சந்திச்சிருக்கு. இது தலைமையுடைய பலவீனம் அப்படின்னு கருத முடியாத? அனைவருக்கும் வணக்கம் சார். ஒரு தலைமை பிறக்கும் போதே யாரும் சில்வர் டங் சீனிவாசனை பிறந்துடுறதில்ல சார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் 49 வயதுக்கு பிறகுதான் இவ்வளவு பெரிய கட்சியை உருவாக்கி 31 பொதுக்குழு உறுப்பினர்களை தூக்கி வெளியே போட்டதுக்கு பிறகு ஒரு கட்சியை உருவாக்கிட்டு விட்டாரு. பிறக்கும் போது இல்லை சார், 9 தேர்தல் சந்திச்சாச்சு. பிறந்து 9 தேர்தல் ஆயிடுச்சு. ஆமா, அதுல 7 தேர்தல் திரு ஓபிஎஸ் இருந்தார். அவர் இன்னைக்கு பாஜக கூட போய் நிக்கிறார். அப்ப அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இருந்து ஒரு நண்டு மேலே ஏறினா 3 நண்டு பிடிச்சி இருக்கிறது மாதிரி தான் இன்னைக்கு அரசியல் இருக்குது. அப்ப ஓபிஎஸ் கட்சியிலிருந்து வெளியேறினால தோல்வியாற்றீங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? அதை சதி என்பது வேறல்ல, நீங்க அதை சமாளிக்கிறது தானே சார் தலைமை. ரைட், ஓகே, அதத்தான் சொல்றேன். எந்த இடத்துல இந்த வெற்றியை காமிச்சிருக்கீங்க? 100% உண்மை சார். அறையில் ஆடினால் தான் அம்பலத்தில் ஆட முடியும். முதலில் ஒரு அரசியல் கட்சிக்குள் மிக பெரும் முதுபெரும் தலைவர்கள் சசிகலா அம்மா, 3 முறை முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ், திரு டிடிவி தினகரன், இவர்களுக்கு எம்ஜிஆர் மாளிகையில் இடமில்லை என்பதை சட்ட ரீதியாக பொதுக்குழு கூட்டி நிரூபித்ததற்கு இன்னைக்கு நிரூபித்திருக்கிறார். அடுத்த கட்டமாக இவர்களுக்கெல்லாம் இடமில்லை அப்படின்னு சொல்றதுதான் இன்னைக்கு அதிமுகவுடைய பலவீனமே சொல்றாங்களே. அது சொல்லலாம், ஆனா சொல்லுகிறவர்கள் என்ன பலத்தை உருவாக்கிட்டாங்க? வெளியேறின பிறகு நாங்க பலமிக்கவர்களா இருக்கோம்னு சொல்லிட்டு எந்த இடத்துல நிரூபிச்சிருக்காங்க இன்னைக்கு சார். 10 ஆண்டு கால ஆட்சிக்கு பிறகு இன்னைக்கு தமிழ்நாட்டில் பேரறிஞர் அண்ணாவிற்கு பிறகு 11வது முறை ஆட்சிக்கு வந்தது யாரு? யாருமே கிடையாது. ஆக 10 ஆண்டு காலம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு 75 சட்டமன்ற உறுப்பினரோடு அதிமுக வந்திருக்குது. ஆனால் இதை வெளியில் இருந்து பார்ப்பவர்கள், ஆகா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னாள் முதலமைச்சர், இன்றைய எதிர்க்கட்சி தலைவர், நம்மளோட 10ஓட 11 ஒரு அமைச்சராக இருந்தவர், கட்சியும் போயிருச்சு, முன்னாள் முதலமைச்சர் ஆகிட்டாரு, இவர்கிட்ட நாம் தோற்று விட்டோமே என்று வெளியில் சொல்ல முடியாதவர்கள் பாதி பேர் திமுகவுக்காக பல்லக்கு தூக்குறார்கள், மீதி பேர் பாஜகவுக்காக பல்லக்கு தூக்குறார்கள். ஆனால் அதிமுக என்கிற கட்சியை எடப்பாடி பழனிசாமி அவருடைய சகாக்கள் தான் இன்னைக்கு அதிமுக இருக்குது. ஆகையினால இவர்கள் செய்யக்கூடிய இந்த துரோகத்திற்கு இதையெல்லாம் தாண்டி அதிமுக ஆட்சிக்கு வரும். ஏன் தெரியுமா? இந்த வயநாடு பிரச்சனைகள் கூட அந்த நாட்டினுடைய அந்த பிரதமர் இன்னும் வரல. அதே மாதிரி பினராயி விஜயன் அவர்கள் ஹெலிகாப்டர்ல போறாரு. ஆனால் இந்திய நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் களத்தில் நின்று போறாரு. அப்படின்னா அதற்காக தமிழ்நாட்டுடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் 1 கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறார். திரு திருமாவளவன் தமிழக அரசு 5 கோடி கொடுத்திருக்கு. ஒரு விஷயம் நினைவுற்றேன். வரப்போறது வயநாடு இடைத்தேர்தல் இல்ல, தமிழ்நாடு சட்டமன்ற இருக்கலாம். எல்லா அரசியல் தானே, கூட்டணி தானே. நான் கேட்கிறேன், கற்றதனால் ஆய பயன் என்ன பயன்? அதனால் நீங்க என்ன செய்ய போறீங்க? கற்றதனால் கற்றன்படி நடக்கணும். கூட்டணி கட்சி பலமா இருக்கு, கரெக்ட், பலமா இருக்கட்டும். பலமா இருப்பதனால தமிழ்நாட்டுக்கு மக்கள் என்ன பயன்? மாநில அரசு பலமா இருக்கிறது அப்படின்னு எல்லாவரையும் உயர்த்திட்டீங்க. இது எல்லாம் சட்டமன்ற தேர்தல் கண்டிப்பாக அந்த பலவீனத்தை சரி செய்யறதுக்காக தான் இன்னைக்கு விண்டோவை திறந்துட்டு கூட்டணி உடையும் அப்படின்ற எதிர்பார்ப்போட காத்திருக்கீங்க 1.5 வருஷத்துக்கு முன்னாடி. யாரு? ஜெயக்குமார் சொன்னது தானே அது. அதைத்தான் நாம சொல்றோம் சார். நீங்க திமுக கூட்டணியில் இருப்பவர்கள் எல்லாம் நீட்டு விலக்குக்காக யாரும் போராட மாட்டாங்க, சொத்து வரிக்காக யாரும் போராட மாட்டாங்க, 35% தொழில் வரி குறித்து யாரும் போராட மாட்டாங்க. அவர்களுடைய நோக்கம் திமுகவுக்கு நாம எப்படியாவது நீங்க விவாதத்தை வேற திசை கொண்டு போறீங்க, அவ்வளவுதான். இல்ல விவாதத்தை நீங்க வேற திசை கொண்டு போறீங்க. சார் ஒரே ஒரு டவுட் சார், ஒரு டவுட் நீங்க வெற்றி பெற்றால் தொடர்ந்து வெற்றி பெற்றால் 35% சார் சொன்னாரு. அதை ரூபாயில சொல்லிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தெளிவா இருக்கும். நீங்களே அந்த மக்கள்கிட்ட ரூபாயில சொல்லுங்க. 100 இல்ல, நீங்க தான ஆரம்பிச்சீங்க. நீங்க வரி 180 ரூபாய். நான் இப்ப இதே சொல்றேன். 3 முறை மின்சார கட்டணத்தை உயர்த்தீங்களே, அது எவ்வளவு ரூபான்னு நீங்களே சொல்லுங்க. இல்ல நீங்க விவாதத்தை வேற டாபிக் திசை திருப்பீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். அதுக்கு பதில் கேட்டா உதயமின் கேக்குறேன். பேசலாம் வாய்ப்பு தர இல்லன்னு சொல்லல. இல்ல கேசிபி குறிக்கிறார். திருக்கேசிபி நீங்க தொடரலாம். தங்கமணி அமைச்சர் இல்ல இன்சார்ஜ் எடுத்து சவால் கொடுக்கிறாரு, யார் வேணாலும் என் கூட விவாதத்துக்கு வாங்க. சரி, அதிமுக அமைச்சர் நான் வரேன். வாய்ப்பு தர கேசிபி குறிக்கிட்டாரு. ஒரே ஒரு வரி மட்டும் அவர் சொல்றது சொல்லி முடிங்க. நான் முடிச்சறேன் சார். ஏன்ட்ட கேள்வி கேட்டீங்க, நீங்க குற்றச்சாட்டு உங்க சுற்று முடிஞ்சிச்சு. நீங்க சொன்ன குற்றச்சாட்டு பதில் சொல்ல முற்படுறாரு. நீங்க சொல்லுங்க.
Tripartite Memorandum of Understanding amongst Ministry of Power, Government of India, Government of Tamil Nadu and TANGEDCO. Section 1.2, Government of Tamil Nadu to take the following measures. M. Government of Tamil Nadu shall அப்படினா கட்டாயம் விதியின்படி. Government of Tamil Nadu shall endeavor to ensure that the tariff hikes are reflected as in Annexure B are undertaken. Annexure B ல கொடுக்கப்பட்ட ஷால் அப்படின்றது இங்க எப்படி மஸ்டா மாறுது இது? இல்ல கான்ஸ்டிடியூஷன்லயே ஷால்னு தான் இருக்கும். கான்ஸ்டிடியூஷன்ல 3 முறை சொல்லுங்க வழக்கறிஞர் சார் கான்ஸ்டிடியூஷன்ல யூனியன்ல இருந்து யூனியன் இருக்குது. நீங்க டிக்ஷனரியில தான பாக்குறீங்க? கான்ஸ்டிடியூஷன்ல யூனியன் இருக்குது. டிக்ஷனரியில ஒன்றியம் சொல்றீங்க. அதே மாதிரி ஷாலுக்கு டிக்ஷனரி பொன்வேல்சன் அவர் பேசி முடிச்சிட்டோம். பொன்வேல்சன் ஷாலுக்கு என்ன இருக்குது? அப்படி பொன்வேல்சன் டிக்ஷனரியின் படி இந்தியா ஷால் பி யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இருக்கு. அப்ப ஷால்னா கம்பல்சன் கிடையாது, உதிர்ந்து பேர்லாம் அர்த்தமா? என்ன பேசுறீங்க? நீங்க அப்படிதான் சொல்றீங்க. அப்படிதான் சொல்றீங்க. நான் ஒண்ணே நீங்க அப்படிதான் சொல்றீங்க. இதை வந்து சரி அவர் பேசி சுருக்கமா சொல்லுங்க. சாருக்கு நல்லா தெரியும் ஷால்ன்றதனுடைய பொருள் என்ன. சரி ஓகே. கம்பல்சன் அப்படின்றது தான். ஏன்னா அமைச்சர்கள் மாண்பு மிக்கவர்கள், மரியாதைக்குரியவர்கள், அவங்கள ஷுட் சொல்லக்கூடாது, வி ஷுட் ஷால். இல்ல எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இல்ல எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. வார்த்தைக்கு அர்த்தம் பேசலாம். இப்ப நான் பதில் சொல்றேன். நம்ம திசை மாறி போறோம். நிர்மலா சீதாராமன் பதில் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, நீங்க வந்து விவசாயிகளுக்கு இலவச கடன் கொடுக்குறீங்களா, கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி குடிமக்களுக்கு 100 கொடுக்குறீங்களா, 150 கொடுத்துக்கோங்க. விலைவாசி ஏத்துறது அடுத்தடுத்து நீங்க இல்ல சார், நீங்க மானியம் ஏன் கட் பண்றீங்க? மானியம் கொடுங்க. நீங்க ரேட் ஏத்துங்க. அத மானியத்துல கொடுங்க. அடுத்த சுற்றுல பேசலாம். மானியத்துல கொடுங்க. அடுத்த சுற்றுல பேசலாம். கேசிபி அந்த ஸ்டாண்டர்ட் கோக்கு ரேட் ஏத்தி கொடுங்க. கொடுத்துட்டு மானியம் கொடுங்க. முடியாது. பின்ன நம்ம அடுத்த சுற்றுல அது எப்படி? இந்திரகுமார் பொன்வேல்சன் இருங்க, அடுத்த சுற்றுல பேசலாம். எல்லாருக்கும் வாய்ப்பு தரேன், மற்றவங்களுக்கு வாய்ப்பு தரேன். திரு கேசிபி, இப்ப இருக்கக்கூடிய நிலைமையில அதிமுக ஒரு கூட்டணிக்காக இயங்கக்கூடிய நிலைமையில இருக்கா? இல்ல, அதாவது இப்ப இந்த விவாதம் அப்படியே டைவர்ட் ஆகி எங்கெங்கயோ போச்சு. இல்ல இப்படித்தான் எடப்பாடி பழனிசாமி போயிட்டாரு. ஏன்னா எம்ஜிஆர் வெர்சஸ் கருணாநிதி அப்படின்னா வெல்வது எம்ஜிஆர். எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மா வெர்சஸ் கருணாநிதி வெல்வது ஜெயலலிதா அம்மா. அடுத்த காலகட்டங்கள் ஸ்டாலின் வெர்சஸ் எடப்பாடி பழனிசாமி. அந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சிருக்கணும்? மீண்டும் திமுக வெர்சஸ் அண்ணா திமுக என்று நிலைநிறுத்தி இருக்கணும். ஆனா திரு ஸ்டாலின் என்ன செஞ்சிட்டாருன்னா திராவிடம் வெர்சஸ் இந்துத்துவா என்றுதான் அவர் கட்டமைத்தார். அது 2021 சட்டமன்ற தேர்தல் ஆகட்டும், 2019 நாடாளுமன்ற தேர்தலிலேயே அந்த பணியை 2016 இருந்தே அதை துவக்கி விட்டார். அதாவது இந்துத்துவா வெர்சஸ் திராவிடம் என்பதுலதான் அவர் கட்டமைத்தார். விடுதலை சிறுத்தைகளோ காங்கிரஸோ பல கருத்து மாறுபாடுகள் அந்த கூட்டணியில இருக்கு. ஆனால் அவர்களை கட்டி அணைப்பது, ஒருமித்து வைத்திருப்பதற்கு காரணம் என்னன்னா ஆன்டி பிஜேபி.